என்னடா காஃபி போடுறதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைப்பீங்க. பட் காஃபி வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே குடிக்கிற மொதல் ட்ரிங்க். ஸோ அந்த காஃபி நம்ம எவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக குடிக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த நாளும் நமக்கு தொடங்கும், அன்றைக்கி டேவும் நமக்கு நல்லா ஒரு நல்ல மைண்டில் இருக்கும். அந்த காஃபியை எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் காஃபி போடுற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைனா பால் குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஆவினில் 1/2 லிட்டர் பால் வந்து நான் ஊற்றுறேன். நீங்கள் காஃபி போடுறதுல மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. டீக்கு வந்து நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம், பட் காஃபிக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸோ நான் ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் பாலை நான் ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் வந்து ஒரு 100 ml கிளாஸ் தான். இதில் நான் பாதி தான் போட்டிருக்கேன். ஸோ நான் 500 ml பாலுக்கு 50 ml நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ தண்ணி வந்து எந்த அளவுக்கு கம்மியாக ஊற்ற முடியுமோ ஊற்றிக்கோங்க. இப்போ வர ஆவின் பால் பாக்கெட்லாம் ரொம்ப தண்ணியாக தான் வருது. ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றலைன்னா கூட காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இது பாருங்கள், பால் வந்து இப்போ நல்லா முறைச்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் சிம்லையும் ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா பால் பொங்கி பொங்கி கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா போதும், நமக்கு நல்லா பபிள்ஸ் வரும். அப்படி வரும்போது நமக்கு நல்லா பாலோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்லையும் அதுலேயும் மாற்றி மாற்றி வைக்கும்போது பால் நல்லா கொதிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, இந்த மாதிரி டம்ளரில் வந்து சன்ரைஸோ இல்லைனா ப்ரூவோ இல்லைனா நெஸ்கஃபே, உங்களுக்கு என்ன காஃபி பவுடர் பிடிக்குமோ அதை போட்டுட்டு சர்க்கரையும் போட்டுட்டு பாலை போட்டு நல்லா ஆற்றுவீங்க. 2-3 டைம் ஆற்றுவீங்க. ஆற்றும் போது காஃபி உங்களுக்கு ஆறிடும், அந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லா போயிடும். ஸோ அதனால் நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு காஃபி குடிக்கும்போது அப்படி நல்லா ஹெவியாக இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆடைலாம் எடுத்துருங்க. சில பேருக்கு ஆடை பிடிக்காது. ஆடை பிடிக்கிறவங்க ஆடையோடு போட்டுக்கோங்க. ஆடை பிடிக்கலன்னா அதை எடுத்துருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த கிளாஸில் காஃபி குடிக்கிறீங்களோ அந்த கிளாஸில் நீங்கள் வந்து உங்களோட இனிப்புக்கு தகுந்தாப்பில் சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களோட காஃபி வந்து ரொம்ப திக்காக வேணும், ஹெவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் காஃபி பவுடர் அதிகமாக போட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்பூன் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த பாலை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா ஒரு மிக்ஸ் ஆயிரும். சர்க்கரை, காஃபி பவுடர் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் நமக்கு. இது கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா பால், அந்த பாலை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு டைம் ஆற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான காஃபி உங்களுக்கு தயாராகிடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் தான் நீங்கள் காஃபி பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காஃபி போடுறத நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி காஃபி போட இந்த மாதிரி காஃபி போடலாம். அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் வேறு மாதிரி காஃபி போடுவேன், அது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்டில் அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நீங்கள் காலை பொழுது உங்களுக்கு இனிமையாக அமைய என்னுடைய வாழ்த்து.